ஹலோ ஸ்வீட்டாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ வந்து நான் ப்ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ப்ரிவ்யூவில் இருக்க மாதிரி நியான் டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி வந்து நம்ம வந்து PicsArt ஆப்பை வச்சு பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு PicsArt ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து. இல்லை ப்ரோ வெர்ஷன் வேணுனாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எடிட்டர் ஃபோட்டோக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் டார்க், அந்த பிளாக் பேக்ரவுண்ட் வர மாதிரி வச்சா தான் உங்களுக்கு நியான் எஃபெக்ட் நல்லா தெரியும். ஸோ டூல்ஸ் போயிட்டு அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுக்கு போயிட்டு பிரைட்னஸ் வந்து குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அது வந்து உங்கள் இமேஜ் கலருக்கு பொறுத்த மாதிரி மாறும். ஸோ அதை ஒவ்வொரு கலருக்கு வர மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் எந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மா நியான் கொடுத்து செலக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து அதை வந்து கொஞ்சம் எனக்கு வேணுங்கிற சைஸ்க்கு மாற்றிட்டு கீழே ஷேடோங்கிற ஆப்ஷன் போயிட்டு கலருக்கு போயிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ கொடுத்துக்கோங்க. நான் இப்போ ப்ளூ கலர் கொடுக்குறேங்காட்டி ஷேடோவில் போய் ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பொசிஷன் வந்துக்கோங்க. இதில் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ மேலே ஹரிசாண்டல்னு இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஹரிசாண்டல் வெர்டிக்கல் வச்சு தான் நான் மூவ் பண்ணணும். இப்போ ஹரிசாண்டல் மூவ் பண்ணிங்கன்னா சைடில் மூவ் ஆகும். ஒன்று இந்த சைடு வரும், லெஃப்ட் ஆர் ரைட் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நான் காட்டினேல அந்த மாதிரி. ஸோ வெர்டிக்கல் பார்த்தீங்கன்னா கீழேயும் மேலேயும் மூவ் ஆகும். ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து அட்ஜஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளர் வந்து உங்களுக்கு தெரியும், அதை ஃபுல்லாக குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்துடும். ஸோ பிளர் அப்படியே நான் சென்ட்ரலில் வச்சுக்கோங்க. ஒபாசிட்டியும் எப்படி இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறங்காட்டி எப்படின்னு நான் சொல்கிறேன், என்னென்னு இருக்குதுன்னு தெளிவாக சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து மேலே அந்த இது இருக்க பாருங்கள், அந்த டபுள் இது மாதிரி இருக்குது, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை டூப்ளிகேட் பண்ணி ரெண்டையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வர மாதிரி மர்ஜ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்டிக்கர் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயே இருக்கும், அது தெரியாமல் நான் தேடிட்டுருக்கேன், சாரி. ஸோ ஸ்டிக்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் போயிட்டு ப்ளூ லைட்டுன்னு கொடுத்துட்டு செலக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வரும் பாருங்கள் நிறையா. ஸோ இதில் வந்து நான் 4th ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபுல்லாக வருது பாருங்கள். ஸோ கீழேயும் மேலேயும் நம்ம இது பண்ணிவிட்டு சைடில் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த வேர்ட்ஸை தவிர வேறு எங்கேயும் அந்த கலர் வந்து தெரியக்கூடாது. வேர்ட்ஸில் மட்டும் வர்ற மாதிரி மற்ற இடத்துல எல்லாமே நம்ம வந்து க்ராப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த டாட் இருக்குது பாருங்கள், அதை வச்சு நீங்கள் மேலேயும் கீழேயும் சைட்லேயும் மூவ் பண்ணாவே போதும். மேலே கீழே சைடில் எல்லாம் மூவ் ஆகிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பிளெண்ட் ஆப்ஷன் போயிட்டு ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியான் டெக்ஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் மற்ற கலர்ஸும் யூஸ் பண்ணுவீங்க. ஸ்டிக்கர்ஸில் போய் நீங்கள் எந்த கலர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் லைட்டுன்னு கொடுங்க. க்ரீனாக இருந்தால் க்ரீன் லைட், இந்த மாதிரி, அவ்வளோதான். ஸோ சேவ் கொடுத்துட்டு சேவ் டு டிவைஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.